லேண்ட்லேருந்து கடலுக்குள்ள 120 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு அவங்க மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியான மீன் மாட்டுது, எல்லாத்தையும் தூக்கி அவங்க போட்டில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெசிபிக் ஓஷனில் பயங்கரமான புயல் வருது, பயங்கரமாக காற்றடிக்குது, மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அந்த காற்றுல போட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக பிடிச்ச மீன் எல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே போடுறாங்க. அதே சமயத்தில் அவங்க வச்சு இந்த துடுப்பையும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுடுறாங்க. என்ன பண்ணே தெரியாமல் அந்த மலையிலேயே அந்த காற்றுலையும் பயந்துட்டு இருக்காங்க 2 பேரும். 6 மணி நேரம் தொடர்ந்து இந்த மழை பெய்யுது. அதுக்கப்புறம் நிற்குது. நின்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா காற்றுல போட்டை ரொம்ப தூரம் தள்ளிட்டு வராமல் ஐலாண்ட் பக்கமே தள்ளிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மோட்டர் ஆன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. மோட்டர் வேலை செய்யல, மலையில் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரேடியோ எடுத்து பாஸ் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ஐலாண்ட் பக்கம் இருக்கணும். அவங்க பாஸ் என்ன சொன்னால், ஜிபிஎஸ் ஆன் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணும்போது ஜிபிஎஸும் மலையில் அஞ்சு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இதை அவங்க பாஸ் கிட்ட சொல்லலாம் ரேடியோ எடுத்தாங்கன்னா ரேடியோ சார்ஜ் இல்லாமல் ரேடியோவும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்க பாஸ்க்கும் ஃபுல் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அவங்க பாஸ் வந்து சர்ச் டீம் கொண்டு வந்து 2 நாள் ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் அவங்களை கண்டே பிடிக்க முடியல. 2 நாளுக்கு அப்புறம் அவங்க முடிவும் பண்ணுறாங்க இவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்ட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் இன்னும் உயிரோட பெசிபிக் கடலில் தனியாக இருக்காங்க.